எவ்வளவு சரக்கா போத ஏற மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஊசி இருந்தா போடு. என்னையா ஹாஸ்பிடல் நினைச்சே? என்னையா நினைச்ச? போடுமாப்ல. வெளியே போங்கடா குடிக்கார நாய்களா. பாரு இங்க ஒரு பெட் இருக்கு. அடிச்சு படுக்க வச்சனா நாலு காரியம் பண்ணுவாங்க உனக்கு. ஆஸ்பத்திரியில இப்பலாம் பண்ண கூடாதுங்க. அடிச்சு மூஞ்செல்லாம் வச்சிரும். போயிட்டு அப்படிங்க. மாப்ள நீ அந்த வாட்டர் உடையா உடையா இந்த மாப்ள அப்படியே போ. ஃப்ரைடேஸ் கிடைக்கும். போ. ஏய் என்ன சார் போற சிக்கன் ரைஸ் எனக்கு ஆமா மூணு நம்ம கடை மாப்ள நாங்க செய்றோம். சில்லி பீஸ் என்ன பண்ற? சிக்கன் ரைஸ் 3 போடு. சிக்கன் பிரியாணி 3 போடு. சரி தந்தூரி ஒரு half. இது நீ 65 வேணும். போடுவோம். சரி ஒண்ணு சீக்கிரம் போடணும். அண்ணா 3 சிக்கன் ரைஸ் 3 பிரியாணி ஒரு தந்தூரி. 1150 ரூபாய் பில் டோக்கன் மட்டும் டோக்கன் வாங்கிட்டேன். யாருக்கு டோக்கன் கேக்குறாங்க? டோக்கன் ஆமா டோக்கன் வாங்கி யாருக்கு டோக்கன் கேக்குறா? மாப்ள டோக்கன் வா மாப்ள. கடையை காலி பண்ணிட்டு பேசிறேன். வா. அம்மா ஓசி ரவுடிங்களா? அட பாருங்களா, காவல்துறை அதிகாரிகளே, இந்த மாதிரி குட்டி ரவுடிங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க அந்த மாதிரி அராஜகம் பண்ணலாம் தயவு செய்து உள்ள தூக்கி போடுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு பொதுமக்கள் நடக்கவே முடியலை. நாங்கள் தான் ஊருக்குள்ளன்றாங்க திரிகிறானுங்க. சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்துங்க. ஐயோ. அடுத்து யாருப்பா? வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் இயரிங் சிவி. கூப்பிடுங்க வாங்க செய்வோம். என்ன கேஸ்? என்னது? என்னங்க கேஸ்? வணக்கம் ஜட்ஜ் மேடம். தம்பி ஜட்ஜ் இங்க. மேடம், அரசுல திட்டம் கொண்டு வராங்க தமிழ்நாட்டில். அந்த திட்டத்துக்கு ஏன் அவங்க பேர் வைக்கணும்? ஏன் பேர் வைக்கணும்? அவங்க பேர் வச்சது தப்பு தானே? சார் ஜட்ஜி சார் நீங்க சொல்லுங்க. அவங்க பேர் வச்சு எலெக்ஷன் வர போகுது, அவங்க பேர் வச்சு அவங்க தூக்கிட்டாங்க. தம்பி ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. என்னப்பா பேசுறாரு இவரு? புரியலப்பா. இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல போட்டுருந்தோம் மேடம். சரி. ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. இவருக்காக வாதாடி ஸ்டே வாங்கியாச்சு. அவங்க ஆப்போனன்ட் என்ன பண்ணிட்டாங்க, மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்திருக்கோம் மேடம். இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? மக்கள் அந்த திட்டத்துக்கு வந்து அவங்க பேர் வச்சிட்டாங்க மேடம். ஆமா மேடம். சரி ஜட்ஜி கரெக்டா சொல்லிட்டார். சரி நில்லுங்க. இப்ப அப்படி பார்த்தா நீங்க கிட்டத்தட்ட 25-26 திட்டத்துக்கு உங்க பேர் வச்சிருக்கீங்களா? தலைவர்கள் பேரை? அது மதர் மேடம். யூனிவர்சல் மேடம். அம்மாங்கிறது யூனிவர்சல். ஆங்கிலத்துல மம்மி ரிட்டர்ன்ஸ் நிறைய போட்டிருக்காங்கல்ல, அது யூனிவர்சல். அது திட்டத்துக்கு வைக்கலாம். அம்மா குடின்னு அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஆனா இங்க வைக்க கூடாதுன்றீங்க. தப்பு இல்லை. அது தப்பு எல்லாம் தப்பு, நாங்கள் செய்தால் தப்பில்லை. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருக்குன்னா இன்னும் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து கோமாளித்தனம் நிறைய பண்றாங்க. அதெல்லாம் எதிர்த்து நீங்க கேஸ் போட்டிருக்கலாம். ஆனா இது உங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தான் இங்க எனக்கு காட்டுது. கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. 10 லட்சம் அபராதம் உங்களுக்கு. அதெல்லாம் ஸ்டே எல்லாம் போட முடியாது. 10 லட்சம் வேணாம் மேடம். 20 லட்சம் போட்டுருங்க. 10 லட்சம் போதும். 10 லட்சத்துக்கு எத்தனை கோர்ட்டு? போங்கப்பா போங்க. ஐ வில் see in international court. I will see. இங்க பாருங்க, மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு தலைவர்கள் பேரை எதுக்கு வைக்கிறாங்க? இப்படி ஒரு தலைவர்கள் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, மறைஞ்சாங்கன்னு அடுத்து வர சந்ததியினர் தெரிஞ்சுக்கணும்னு தான் வைக்கிறாங்க. இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பண்றதுதான். ஆனா அந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருதான்னு பார்த்தா இல்ல. அதுக்கு காரணம் அதிகாரிகள். இந்த அரசியல்வாதிகளுக்காவது 5 வருஷம், அதுக்கப்புறம் அவங்க மாறிடுவாங்க. ஆனா இந்த அரசு அதிகாரிகளுக்கு மாறுறதே இல்லை. அதனால அவங்க வந்து ஏகப்பட்டது கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கூட வீடு வீடா ஒரு திட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுல கூட ஒரு ஃபார்முக்கு வந்து 100 ரூபாய் வாங்குறாங்களாம். கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. இதை தானே நம்ம கேள்வி கேட்கணும். எதுக்கு பேரை வச்சுங்க நம்ம கேள்வி கேட்டுட்டு என்ன போ. அடுத்த ஹியரிங் யாருப்பா? வணக்கம் மேடம். வணக்கம் வாங்க. சொல்லுங்க. இதோ மேடம், அதே கட்சிக்காரர் தான், வேற கட்சிக்காரங்க மேடம். வாங்க. நீயும் அவங்களுக்கு? ஆமா மேடம். அவங்களுக்காக நீயே வந்துருக்கியப்பா? ஆமா மேடம். பையன் சொத்துக்காக அப்பாவே ஏமாத்திட்டாரு மேடம். இந்த சொத்து பிரச்சனை தான் எல்லா பசங்களும் இப்படிதான். அப்பா கிட்ட இருந்து சொத்தை புடிங்கிட்டு பண்றது. சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. மேடம், என் பையன் கிட்ட நான் ஒண்ணுதான் சொன்னேன், கட்சியை வளர்க்கணும், போய் மக்களை பாருன்னு சொன்னேன். கேட்கல. நான் சண்டை போட்டேன். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுது, இத்தனை வருஷத்துல போய் மக்களை பார்த்துருக்கணும், பார்க்காம இப்போ போய் பாக்குறாரு.
என்ன காரணம்? கட்சியை என்கிட்ட புடுங்கும், இதுதான் மேடம் காரணம். அதுவும் இல்லாம இது அப்பனை ஒட்டு கேட்கிற கருவி கீழே வைக்கிறாரு. அப்பா ஒட்டு கேட்கிற பையனை கேட்டிருக்கீங்களா? இங்க பாத்திருக்கீங்களா? இது வந்து சரியில்லை மேடம். என் பையனை பத்தி சுருக்கமா ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, இதான் மூட்டை. இந்த மூட்டை ஃபுல்லா பொய்யா இருக்குன்னா அதுதான் என் பையன். யோகியனுக்கு பிறந்த அயோக்கியம். இது வந்து இந்த கேரக்டர் சொல்லுது, நான் சொல்லல. புரியுதுங்களா? ஆனா இவ்வளவு புலம்புறீங்க சரி. ஆனா நீங்க இதுக்காக வந்து சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இழுத்துட்டே போகும். இப்ப நீங்க இங்க வரணும், நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போக சொல்லுவோம், அப்புறம் அங்க போகணும், அப்புறம் அங்கிருந்து திரும்ப இங்க வரணும், திரும்ப அங்க போகணும். இதெல்லாம் முடிச்சு எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு 4 வருஷம் போயிடும். 4-5 தேர்தல் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பாத்துருப்பீங்களே அங்க ஒரு கட்சி இப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. அதான் என்னன்னு பார்த்து முடிவெடுங்க. சரி மேடம், நான் யோசிக்கிறேன். நன்றி சார். ஷோ எத்தனை மணிக்கு சார்? क्या मूवी है? उधर है, वेट करो. 12:30 है फिल्म. वेट करो. ओके, टिकट रखो. टिकट J10. टिकट उधर रुको. भैया 3 टिकट भैया. என்ன அங்க பிரச்சனை பண்றான்? டிக்கெட் வேடா. ஓகே. சார் பூரா பயிலும் பாகல் है. தியேட்டர் உள்ளே போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிருக்கான். இங்க பாருங்க, பூரா செருப்பெல்லாம் விட்டு போயிருக்கான். நான் உள்ளே போய் செருப்பெல்லாம் போட்டு போகணும். உள்ளே கூலிப்பு ஆன்சி எல்லாம் போட்டு துப்புவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும் சொல்லிடுறேன் சார். அரே எங்க போற? இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியா? இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொழப்ப ஓட்ட முடியும். புரியுதா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது செப்பலுக்கு 20 rupees இல்ல, நீ 50 rupees போடு. ஓகே. முட்டாள்தனமா அதையும் குத்துரு உள்ள போயிருவானுங்க. ठीक है. புரியுதா? வரதுக்குள்ள கல்லா கட்டி வை. சார் என்ன படம் போது உள்ளே? உள்ளே சாமி படம் போட்டிருக்கியா? அதான் மேட்ரா. ஓகே சார். அடுத்த ஷோ முடியட்டும், வேற இன்னொரு சாமி படம் போடு. ஓகே. அத வச்சு டெவலப் ஆயிரலாம். அவ்வளவுதான். ஓகே. தலைவர் வர போறாருப்பா. மாநாடுக்காக ஏதோ அறிவிப்பு கொடுக்க போறாரு. சரி சரி. சொன்ன எல்லாரும் மானை வழக்கம். வாங்க தலைவரே. மானை வணக்கம் தலைவர். நான் இப்போ மெயினான ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வந்து மாநாடு இப்போ நடத்த போறோம். சரி தலைவரே. ஓகேவா? மாநாடு வழிமுறைகள் வந்து சொல்லிடுறேன். ஸ்ட்ரிக்டா வந்து என்னன்னு சொல்லிடுங்க. புரியுதா? முதல்ல வந்து அந்த பைக்ல ஏறி வீலிங் பண்றது, அப்புறம் காரை குடுக்கறது, பஸ் மேல ஏறி துண்டு குத்துறது, இந்த வேலையெல்லாம் வச்சு விடாது. ஆமா. கொள்கை ரீதியா யாரையும் கூட்டுன்னு வந்துட்டுங்காதீங்க. அமைதியா சமத்தாக்குற பசங்களா கூட்டுன்னு வாங்க, அமைதியா கூட்டுன்னு போங்க. சரியா? மாநாடு என்னத்துக்கு எதுக்கு மக்கள் பிரச்சனை தேவையில்லை உங்களுக்கு. அமைதியா வந்துட்டு போற பசங்களா பாருங்க. சரி. இப்போ நம்ம வந்து மாநாடு திடல் அறிவிச்சிருக்கோம் பாருங்க, சுத்தி மரம் நிறைய இருக்கும். சரி, வெட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் தப்பு. மரத்து மேல ஏறக்கூடாதுன்னு இவங்களை கண்டிஷன் போடுங்க. சரி புரியுதா? மரத்து மேல ஏறக்கூடாது. அந்த எல்இடி எல்லாம் வைக்கிறோம், அது ஏறக்கூடாது. ஏன்னா கரண்ட் எல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அணில் மாதிரி இங்கேயும் தாவக்கூடாது. கரெக்டா சொல்லிடுறேன். ஒரு இடத்துக்கு வந்தோமா, அமைதியா நின்னோமா, அப்படி போனோமான்னு இருக்கணும். மாநாடுக்கு வந்துட்டு தேவையெல்லாம் பண்ணக்கூடாது. முக்கியமா மாநாடுல என்ன பேசுறாங்கோ, என்ன கோரிக்கை, என்ன தீர்மானம், அப்புறம் லட்சியம், பாதை, அதெல்லாம் வேணாம் நமக்கு. அமைதியா வாங்க. போன மாட்டில் நடந்த மாதிரி அமைதியா இருக்கணும். வரப்ப துண்டு தூக்கி அடிக்கிறது, அதை தூக்கி அடிக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது. அதையும் சொல்லிடுங்க. புரிஞ்சுதா? அப்புறம் வந்து இன்னொரு டவுட்டு, அந்த ஜேவினா என்னதுன்னா? ஜேவினா ஜனநாயகன் விஜய். ஆமா தலைவரே. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அதான் அப்படிதான் நான் அன்னைக்கு ஜேவின்னு சொன்னேன். உங்கள் ஜேவின்னு அப்படிதான் சொன்னேன் நானு. ஜனநாயகன் விஜய் வேணா நீங்க எல்லாத்தையும் வேணா கேளுங்க. தம்பி ஜேவினா என்னப்பா? ஜோசப் விஜய். உனக்கு மாவட்ட செயலாளர் பதவி தரேன். உனக்கு பக்கத்து பதவி எதுவுமே உனக்கு இல்ல. என்னடா இது தலைவரே? முதல்ல நம்ம ஆளுங்களுக்கு ஜேவினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? நிறைய பேர் ஜோக்கர் இது அங்க பாருங்க, அவர் பாருங்க. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்ன ஜேவி என்னன்னா ஜனநாயகம் விஜய் அப்படின்னு தான் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னாங்க. இந்த தம்பி ஒண்ணு சொல்லுதா? இப்ப இங்க பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லி ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய். இந்த தம்பி ஒண்ணு சொல்லுது. என்னதான் நோய் எனக்கே புரியல. எனக்கு மட்டும் நல்லா பேச தெரியட்டுமே, ஒரு நாளைக்கு 10 யூடியூப் சேனல் உட்காந்துருவேன் நானு. வேண்டாம், இங்க பேசுனதே போதும்.
இப்போ மெயின் மாநாடு வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் தீயா போகுது இப்ப தலைவரே. ஒரு நாளைக்கு 10 ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பதவி எல்லாமே ஆ. எல்லா ரீல்ஸ்ல இறங்கிட்டானுங்க. தண்ணி தொட்டி, ஆத்துப்பாலம், ஃபால்ஸு, ட்ரக்கிங்கு, கடலுக்குள்ள எல்லாத்துலயும் கொடிய பறக்க விட்டுக்கினே இருக்கானுங்க. ரீல்ஸ் எடுத்து போட்டுனே இருக்கானுங்க. அந்த பாட்டு டான் டான் டடர் அந்த பாட்டு தேயிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு ரீல்ஸ். ரீல்ஸ் பண்ணி தான் கட்சி வளர்த்துட்டு இருக்காங்க, கொள்கை ரீதியாக வளர்க்கல. சரி விடுங்க, பிரச்சனை இல்லை. நான் முக்கியமாக ஒன்று கேட்கணும், புரியுதா? சத்தியமாக எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. பண்ணுங்கண்ணா, சத்தியமா சத்தியமா தலைவரே. சத்தியமா சத்தியமா கேட்கல. சத்தியமா கேட்கல. சத்தியமா சத்தமா சத்தியமா. இந்த பூத் கமிட்டியில் அந்த லிஸ்ட்டில் 25,000 பேர் வந்து இதை போலியாமே. உண்மையா? உங்களை தானே?